ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ பேங்க் ஆஃப் பரோடா வங்கியில தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்ல தான் வந்து இருக்க போது. மொத்தமா ஒரு 4000 வேக்கன்சியோட குடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் வந்து கட்டாயமா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதேமாரி ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 11th மார்ச்சுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேங்க் ஆஃப் பரோடால தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. இதில ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. குளோசிங் டேட் வந்து 11th மார்ச்சுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு வந்து மொத்த வேக்கன்சிய பொறுத்தவரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா உங்களுக்கு ஸ்டேட் வைஸா வேக்கன்சி குடுத்துருக்காங்க. இதில ஓவராலா வேக்கன்சி வந்து 4000 வேக்கன்சி உங்களுக்கு வந்திருக்கு. அதில நம்ம தமிழ்நாட்ல வந்து பாருங்க எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னா 223 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. அந்த வேக்கன்சி எல்லாமே உங்களுக்கு அந்தந்த கம்யூனிட்டி வைஸா வந்து பிரேக்கப் பண்ணி பிரிச்சு குடுத்துருக்காங்க. நீங்க டீட்டெயிலா வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதே மாரி வந்து பாருங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸ் உங்களுக்கு ஸ்டேட் வைஸ் ட்ரெய்னிங்க்கான சீட் எங்கெங்க இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்ல வந்து பாருங்க எங்கெங்க வந்து உங்களுக்கு லொகேஷன் வைஸ் உங்களுக்கான ஜாப் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஸோ அதாவது தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் பாருங்க இங்க இருக்கு பாருங்க இந்த 223 வேக்கன்சியும் ஸோ சென்னையில வந்து பாருங்க 90 வேக்கன்சி, கோயம்புத்தூர்ல 20 வேக்கன்சி, கடலூர்ல 5 வேக்கன்சி, ஈரோடு 10, காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி, மதுரை, நாமக்கல், சேலம், சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், திருவள்ளூர், ஸோ வெள்ளூர் இங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கான வொர்க் லொகேஷன் இருக்க போது. இங்க தான் வந்து உங்களுக்கான ஜாப்மே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் நீங்க ஏதோ ஒரு டிகிரி வந்து முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. எனி டிகிரி, எனி டிசிப்ளின்ல நீங்க முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 20 மேக்ஸிமம் 28 வரைக்கும் குடுத்துருக்காங்க. இது இல்லாம ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷனுமே இருக்கு. அத நான் உங்களுக்கு லேட்டரா காமிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு அப்ரண்டிஸ் டைப்ல தான் வந்து எடுக்குறாங்க. 12 மந்த்ஸ் உங்களுக்கு டியூரேஷன் ஆஃப் ட்ரெய்னிங்குமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு நெறைய வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். பேங்கிங் சைட்ல வந்து என்னென்ன இருக்குங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாரி வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் நான் சொன்னேன் பாத்தீங்களா, அது இல்லாம எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா, +5 இயர்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஏஜ் லிமிட் இல்லாம. அதே ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ்ல வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவ் டூ அப்ளைல வந்து நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து nats.education.gov.in இந்த வெப்சைட்ல வந்து நீங்க ஸ்டூடண்ட் ரெஜிஸ்டர் இருக்கும். அத லாகின் பண்ணி நீங்க வந்து இதுக்கு வந்து நீங்க என்ரோல் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க திரும்பவும் வந்து நீங்க NAPS போர்ட்டல் அதாவது apprenticeshipindia.gov.in குடுத்துருக்காங்க பாருங்க. அந்த போர்ட்டல்ல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. 2 இதுல நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதே மாரி வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. அதோட ஃபைல் சைஸ் எல்லாமே வந்து இங்க இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு வந்து ஒரு வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளார நாங்க வந்து இந்த இமெயிலுக்கு வந்து நாங்க வந்து சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத குடுத்துருங்க. இந்த இமெயில் மூலியமா நாங்க வந்து உங்களுக்கு வந்து இமெயில்ல வந்து சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்க அனுப்பக்கூடிய இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். அதுல வந்து என்னான்னு போட்டிருக்குன்னா, அப்ளிகேஷன் கம் எக்ஸாமினேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி இங்க வந்து உங்களுக்கு வந்து வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த மெயிலுக்கு தான் வந்து இந்த மெயில் ஐடி மூலியமா உங்களுக்கு வந்து இந்த மாரி வந்து உங்களுக்கு வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அத நீங்க செக் பண்ணிக்கோங்க. என்ரோல்மென்ட் ஐடி அதுக்கப்புறம் அப்ரண்டிஸ்ஷிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் கோட் அதெல்லாம் நீங்க வந்து கரெக்ட்டா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது அது குடுப்பீங்க பார்த்தீங்களா? அது வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து உங்களுக்கு எடுத்து வச்சுக்கணும். அதெல்லாம் நீங்க கரெக்ட்டா வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது அதெல்லாம் நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாரி வந்து பாருங்க உங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் லோக்கல் லாங்குவேஜ்க்கான டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு தமிழ் கட்டாயமா தெரியணும். அதுக்கு வந்து டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் சொல்லியிருக்காங்க. அது வந்து நீங்க 10த், 12த்லாம் நீங்க தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு அந்த டெஸ்ட் இருக்காது. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மட்டும் நீங்க கிளியர் பண்ணா போதும். அதுல வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்னுமே இங்க குடுத்துருக்காங்க. 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க் வந்து இருக்கும். 60 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். தேர் வில் பி நோ நெகட்டிவ் மார்க்ன்னு குடுத்துட்டாங்க. நெகட்டிவ் மார்க்லாம் இல்ல. நீங்க எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். டெஸ்ட் லோக்கல் லாங்குவேஜ்க்கான டெஸ்ட்டுமே வந்து பாருங்க உங்களுக்கு இங்க சொல்லியிருக்காங்க. அதுல நீங்க 10த், 12த்ல வந்து நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, அந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நாட் ரெக்வயர்டுன்னு சொல்லிட்டாங்க. இங்க வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. 10th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட்லாம் நீங்க தமிழ்ல வந்து ஒரு லாங்குவேஜா எடுத்து படிச்சிருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் கிடையாது. மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாரி வந்து இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு ஸ்டேட்டோட லாங்குவேஜ். இதுல நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து கட்டாயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாரி வந்து ஜாபோட ப்ரொஃபைல்லாம் எந்த மாரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸ்டைஃபன பொறுத்தவரைக்கும் மெட்ரோ, அர்பன் பிரான்ச்சஸ்லாம் இருந்தா ரூ. 15,000 ஸ்டைஃபனு. ரூரல் செமி அர்பனா இருந்தா ரூ. 12,000 வந்து உங்களுக்கான ஸ்டைஃபனுமே வந்து வரும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நீங்க வந்து ஒரு தடவ ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் பிடபிள்யூடி கேட்டகரிக்கு மட்டும் ரூ. 400 பிளஸ் ஜிஎஸ்டி வந்து வரும். அதே எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல் கேட்டகரிக்கு ரூ. 600 பிளஸ் ஜிஎஸ்டி. ஜெனரல் இடபிள்யூஎஸ், ஓபிசியா இருந்தீங்கன்னா 800 பிளஸ் ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு வந்து வரும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது எப்படி நீங்க ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்க இருக்கு. இத நீங்க கரெக்ட்டா வந்து ஒரு தடவ செக் பண்ணிக்கோங்க. அதே மாரி வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களுக்கு எந்த மாரி இருக்கும், லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்க குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க ஒன் டைம் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.